சார் 2026க்கு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது. 20ஆம் தேதி உங்க எல்லாத்துக்கும் தெரியும். சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 20, 21, 22 இந்த 3 நாள் சாய்ஸ் ஃபில் நடக்க போகுது. முக்கியமான விஷயம் யார் யாருக்குங்கிற டவுட் இன்னுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கு. 15ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் இப்போ சாய்ஸ் ஃபில் நடந்துட்டு இருக்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5ல வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகே முடிஞ்சது. 20, 21, 22 தான் பார்த்தீங்கன்னா ஜெனரல் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடக்க போகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெனரல் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னா யாரு? ஸ்டேட் போர்டில் படிச்சிருப்பாங்க, சிபிஎஸ்சியில் படிச்சிருப்பாங்க, எல்லாத்துக்கும் அன்னைக்கு தான் நடக்குது. 20, 21, 22 சொன்னா அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச 7.5 ஸ்டூடெண்ட்ஸுக்கும், அதாவது ஜெனரல் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே, அதில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படிச்சிருப்பாங்களா அவங்களுக்கும் அன்னைக்கு தான் நடக்குது. ஓகேங்களா? ஜெனரல் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1, 2, 3 ரவுண்ட் நடக்குது. அது மட்டும் இல்லாம ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்னா மேக்ஸ் சப்ஜெக்ட் மட்டும் இருக்கும், அதர் சப்ஜெக்ட்ஸ் வந்து பெருசா இருக்காது. ஓகேங்களா? ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கும் 20, 21, 22 இந்த 3 நாள் தான் சாய்ஸ் ஃபில் நடக்குது. அது மட்டும் இல்லாம ஒகேஷனல்லே 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 20, 21, 22 ஒரே ரவுண்டு தான் நடக்குது. ஓகேங்களா? நீங்க குழம்பவே வேண்டாம். இதுதான் சிம்பிள் கட்டுங்களா. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி வைங்க. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த 20, 21, 22 தான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடக்குது. 7.5 ஸ்டூடெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ், ஒகேஷனல்லையும் 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் 20, 21, 22 அண்ட் ஜென்ரல் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த 175 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இவங்க எல்லாத்துக்குமே அந்த ஒரே நாள் தான் சார் கவுன்சிலிங் நடக்குது. ஓகேங்களா? இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவீங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் எங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, அதை பற்றி நான் பேசுகிறேன். சாய்ஸ் ஃபில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்னை மறக்காமல் யூடியூப் சேனல்லையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.